Hi everyone. இனி நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் அண்ட் இது நிறையா 1 மார்க்லையும் கேட்கறதுக்குலாம் சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 5 மார்க் கொஸ்டின் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்பை பார்த்துடலாம். ஸோ இது ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப், இது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸோ இந்த ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்போட கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டு சும்மா ஒரு ஜென்ரலாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம போயிடலாம். ஓகே, ஸோ ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம சோர்ஸை என்ன நம்ம சூஸ் பண்ணிக்க போகிறோம், சாதாரணமான ஒரு லைட். ஓகே, ஸோ லைட்டை நம்ம ஒரு சோர்ஸாக நம்ம சூஸ் பண்ணிப்போம். ஸோ லைட்ல இருந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்லாம் லைட் எமிட் ஆகும். ஸோ இங்கே 3 லென்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லென்ஸுக்கு பேர் கண்டென்சர் லென்ஸ், செகண்ட் லென்ஸுக்கு பேர் அப்ஜெக்டிவ் லென்ஸ், தேர்ட் லென்ஸுக்கு பேர் ப்ரொஜெக்டிவ் லென்ஸ். ஸோ கண்டென்சர் சி, அப்ஜெக்டிவ் ஓ, இங்கே ப்ரொஜெக்டர் பி. ஸோ இது என்னது அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இது என்னது ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ லைட் ஃபர்ஸ்ட் கண்டென்சர் லென்ஸில் படுது. ஸோ கண்டென்சர் லென்ஸில் பட்டதுக்கு அப்புறமா அந்த கண்டென்சர் லென்ஸில் இருக்கக்கூடிய அந்த லைட் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஆப்ஜெக்ட்ல படுது. ஓகே, ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ல பட்ட உடனே என்ன ஆகும், இந்த ஆப்ஜெக்ட் மேலே லைட் பட்டுச்சு அப்படின்னா அதனோட என்லார்ஜ்டு இமேஜ் தான் நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே லைட் படுது. இந்த லைட் அப்படியே எங்க டிராவல் ஆகுது, இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே இந்த ஆப்ஜெக்ட்ல லைட் அப்படியே டிராவல் ஆகுது. ஸோ டிராவல் ஆகி அப்ஜெக்டிவ் லென்ஸுக்கு மேல அப்ஜெக்டிவ் லென்ஸ்ல இருந்து ஸ்ட்ரைட்டா ப்ரொஜெக்டிவ் லென்ஸ்க்கு வரும். ஸோ இந்த ப்ரொஜெக்டிவ் லென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ப்ரொஜெக்டிவ் லென்ஸ்னா என்ன, இந்த ப்ரொஜெக்டிவ் லென்ஸ்ல என்ன விழுகுதோ அதை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ல என்லார்ஜ்டு இமேஜா காமிக்கும். அதுதான் இந்த ப்ரொஜெக்டிவ் லென்ஸோட வேலை. ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய இமேஜ், இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் அப்படியே டிராவல் ஆகி அப்ஜெக்டிவ் லென்ஸ்ல அந்த அப்ஜெக்டிவ் லென்ஸ் அதை கொஞ்சம் பெருசாகி ப்ரொஜெக்டிவ் லென்ஸ்ல காமிக்குது. அந்த ப்ரொஜெக்டிவ் லென்ஸ் அந்த இமேஜை இன்னமும் கொஞ்சம் பெருசாகி ஸ்கிரீன்ல நம்மளுக்கு அவுட்புட்டா கொடுக்கும். ஸோ இது நம்மளுக்கு ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்போட ஒர்க்கிங். ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்புக்கும் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. அதனால தான் நம்மளுக்கு ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்போட கன்ஸ்ட்ரக்ஷனை நமக்கு புக்கில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்புக்கும் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சோர்ஸ்ல இருந்து வருவோம். இங்க நம்ம லைட் சோர்ஸ், ஜெனரல் லைட்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சோர்ஸை நம்ம சூஸ் பண்ணிருப்போம். ஒரு லைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சோர்ஸா நம்ம எடுத்துப்போம். பட் இங்க எலக்ட்ரான் எமிட் பண்ற ஒரு எலக்ட்ரான் கன். ஸோ எலக்ட்ரான் சோர்ஸ் இல்ல எலக்ட்ரான் கன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எலக்ட்ரானை ஒரு பீம் மாதிரி எமிட் பண்ற ஒரு எலக்ட்ரான் சோர்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா கண்டென்சர் லென்ஸுக்கு பதிலா இங்க நம்ம சாதாரணமான ஒரு லென்ஸ், மேபி கான்வெக்ஸ், கான்கேவ் அந்த மாதிரிலாம் சாதாரணமான லென்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பட் இங்க வர்றப்போ அது கண்டென்சர் லென்ஸ் தான். பட் அது என்ன டைப் ஆஃப் லென்ஸ்னு பார்த்தா எலக்ட்ரிக் இல்லனா மேக்னெட்டிக் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எலக்ட்ரிக் இல்லனா மேக்னெட்டிக் லென்ஸ். ஸோ இங்க நம்ம நார்மல் லென்ஸுக்கு பதிலாக இங்க எலக்ட்ரிக் ஆர் மேக்னெட்டிக் லென்ஸ் யூஸ் பண்றோம். பட் இங்க இருக்கக்கூடிய லென்ஸும் கண்டென்சரா தான் ஆக்ட் ஆகும், இங்க இருக்கக்கூடிய லென்ஸும் கண்டென்சரா தான் ஆக்ட் ஆகும். அதோட டியூட்டி ஒன்று தான், பட் டைப் ஆஃப் லென்ஸ் வேற. ஓகே, இங்க மேக்னெட்டிக் லென்ஸ், இதுவும் மேக்னெட்டிக் லென்ஸ், இதுவும் மேக்னெட்டிக் லென்ஸ். ஓகே, ஸோ இந்த மேக்னெட்டிக் லென்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது கண்டென்சர் ஆக்ட் பண்ணும் சி, அதுக்கப்புறமா அப்ஜெக்டிவ் லென்ஸா ஆக்ட் பண்ணும் செகண்ட் லென்ஸ், தேர்ட் ப்ரொஜெக்டிவ் லென்ஸா ஆக்ட் பண்ணும். ஓகே, பி தேர்ட் லென்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரான் சோர்ஸ் அப்படியே வெளியில வருது. ஸோ இந்த எலக்ட்ரான் சோர்ஸ் வெளியில வந்த உடனே நல்லா நோட் பண்ணுங்க, இந்த பாயிண்ட் வரைக்கும் கரெக்டா இந்த பாயிண்ட் இருக்கா, ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் எலக்ட்ரான் அப்படியே டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல எமிட் ஆகி வருது. இந்த கண்டென்சர் லென்ஸோட ரீஜியனை அட்டைன் பண்ண உடனே அந்த பீம் எப்படி மாறிடுதுன்னு பாருங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டா மாறிடுது. ஸ்ட்ரைட்டா மாறிடுது அப்படின்னா என்ன அர்த்தம், கண்டென்சர் லென்ஸ் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல போக விடாம கரெக்டா ஒரு நேரோவா எலக்ட்ரான் பீமை அனுப்புறதுக்கு இந்த கண்டென்சர் லென்ஸ் யூஸ் ஆகுது. ஓகே, அப்படியே லென்ஸ் அந்த லைட் ஆப்ஜெக்ட் மேல படுது. ஆப்ஜெக்ட்ல இருந்து அப்ஜெக்டிவ் லென்ஸ் அந்த ஆப்ஜெக்டோட இமேஜை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி நம்மளுக்கு ப்ரொஜெக்டிவ் லென்ஸ் மேல கொடுக்குது. ஸோ ப்ரொஜெக்டிவ் லென்ஸ்னா என்ன, இங்க விழுகிறதா அப்படியே ஒரு ஸ்கிரீன்ல காமிக்கிறதா ப்ரொஜெக்டிவ் லென்ஸோட வேலை. ஒரு ப்ரொஜெக்டர் இருக்கும்ல அந்த மாதிரி. ஸோ ப்ரொஜெக்டிவ் லென்ஸ்ல விழுகிற ஒரு இமேஜை இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி நம்மளுக்கு இங்க போட்டோகிராஃபிக் பிளேட்ல நம்மளுக்கு அந்த அவுட்புட் விழுகுது. ஸோ இங்க ஸ்கிரீன் நார்மல் ஸ்கிரீன் யூஸ் பண்ணியிருப்போம், இங்க போட்டோகிராஃபிக் பிளேட் யூஸ் பண்ணியிருப்போம். பட் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. இங்க நம்ம சாதாரணமான லென்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம், இங்க மேக்னெட்டிக் லென்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். இங்க நார்மல் லைட் சோர்ஸ், இங்க எலக்ட்ரான் பீம் எமிட் பண்ற ஒரு எலக்ட்ரான் கன்னு, இங்க போட்டோகிராஃபிக் பிளேட், இங்க ஸ்கிரீன். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல
கொஞ்சம் சிமிலாரிட்டி கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. பட் அதோட ஒர்க்கிங் வந்து எல்லாமே வந்து ஒன்று தான். இதுவும் ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணும், இதுவும் ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இது வந்து சிமிலாரிட்டிஸ்லாம் நான் சொல்லிட்டேன். இப்போ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புக்குள்ள வந்து நம்ம வருவோம். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஸோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்னா வந்து என்ன பிரின்சிபலில் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஒர்க் ஆகும். ஸோ எந்த விதமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்தாலும், ஒரு மைக்ரோஸ்கோப் எந்த விதமான இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு சர்டன் பிரின்சிபல் இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட பிரின்சிபல் என்ன அப்படின்னா, எலக்ட்ரான் வந்து ஒரு வேவ் நேச்சரை எக்ஸிபிட் பண்ணுது. ஸோ வேவ் நேச்சர் ஆஃப் லைட் பிரின்சிபல் என்ன? ஸோ வேவ் நேச்சர் ஆஃப் லைட், இல்லைன்னா நம்ம புக்கில் வந்து வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ லைட் அங்கே வந்து பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இங்கே. ஓகே, பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். ஸோ வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்னா என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யூனிட்லேயே நம்ம படிச்சிருப்போம். லைட் வந்து பார்ட்டிகிள் நேச்சரையும் எக்ஸிபிட் பண்ணும், வேவ் நேச்சரையும் எக்ஸிபிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சிருக்கிறேன்ல. ஸோ அது வந்து இங்கே வந்து நம்ம எதை எடுக்கிறோம்னா வேவ் நேச்சரை நம்ம எடுக்கிறோம். ஓகே, வேவ் நேச்சர் ஆஃப் லைட். ஸோ லைட் வந்து ஒரு வேவ் மாதிரி டிராவல் ஆகிறத நம்ம வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ வேவ் நேச்சராக டிராவல் பண்ணணும் அப்படின்னா டி ப்ராக்லி ஒன்று சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒரு எலக்ட்ரான் பீம் வந்து வேவ் மாதிரி டிராவல் பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் வேவ் லென்த்ல எலக்ட்ரான் பீம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது என்ன? ஸோ lambda equals to 12.27 divided by root of v. ஸோ இந்த டைப் ஆஃப் இந்த வேவ் லென்த்ல எலக்ட்ரான் டிராவல் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஒரு வேவ் நேச்சரை எக்ஸிபிட் பண்ணும் அப்படிங்கிறத டி ப்ராக்லி வந்து அவரோட ஈக்குவேஷன் மூலமா சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம வந்து இங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த எலக்ட்ரான் சோர்ஸ், இந்த எலக்ட்ரான் சோர்ஸ்னா என்ன? எலக்ட்ரான் பீமை எமிட் பண்ற ஒரு சோர்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரான் பீம் வந்து எந்த டைப் ஆஃப் எலக்ட்ரானை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா டி ப்ராக்லி எலக்ட்ரான் வேவ்ஸ். இதை தான் நம்ம வந்து எடுக்க போறோம். டி ப்ராக்லியோட இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற நம்ம எலக்ட்ரான் கன்னை நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ டி ப்ராக்லியோட எலக்ட்ரான் வேவ்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அதனோட வேவ் லென்த் வந்து ரொம்பவே வந்து மினிமமாக இருக்கும். மினிமமாக இருக்குன்னா ஏதாவது ஒரு இதை கம்பேர் பண்ணாதானே மினிமமாக இருக்கும்னு சொல்ல முடியும். ஸோ மினிமமாக இருக்குன்னா எதை கம்பேர் பண்ணுறப்ப டி ப்ராக்லி வேவ்ஸ் வந்து மினிமமாக இருக்கு? ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்பில் இருக்கக்கூடிய வேவ் லென்த். இங்கே லைட் இருக்கு, இந்த லைட்டும் ஒரு வேவ் லென்த் இருக்கும். ஸோ இந்த வேவ் லென்த்துக்கு கம்பேர் பண்ணுறப்போ நம்ம டி ப்ராக்லி வேவ்ஸை சூஸ் பண்ணால் டி ப்ராக்லி வேவ்ஸ் வந்து ரொம்பவே வேவ் லென்த் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ்? ரிசால்விங் பவர் will be directly proportional to 1 by lambda. அப்போ directly proportional to 1 by lambda சொல்லிட்டேன்னா நான் வந்து ஜெனரலாக directly proportional to 1 by lambda சொல்லிட்டேன். வெறும் லாம்டான்னு நான் சொல்லல, 1 by lambda சொல்லியிருக்கிறேன். அப்போ அர்த்தம் என்ன? ரிசால்விங் பவர் அண்டு வேவ் லென்த் இது ரெண்டுமே வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ வேவ் லென்த் கம்மியாக இருக்குது, இங்கே எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் வேவ் லென்த் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ ரிசால்விங் பவர் எப்படி இருக்கும்? ஹையாக இருக்கும். கிட்டத்தட்ட லைட் சோர்ஸ் ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்பை விட எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் நம்மளுக்கு ரிசால்விங் பவர் வந்து எப்படி இருக்கும்னா 2 lakh டைம்ஸ் கிரேட்டராக இருக்கும். எது கிரேட்டராக இருக்கும்? எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் ரிசால்விங் பவர் 2 lakh டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்போட கிரேட்டராக இருக்கும். ரிசால்விங் பவர் கிரேட்டராக இருக்குன்னா நம்மளுக்கு வந்து பெட்டர் அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து இங்கே வேவ் லென்த் வந்து டி ப்ராக்லி வேவ்ஸ் மூலமா நம்ம வேவ் லென்த் வந்து சூஸ் பண்ணுறோம். அந்த வேவ் லென்த் கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷன் படி நம்மளுக்கு ரிசால்விங் பவர் நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ வந்து ஏற்கனவே நான் வந்து ஒர்க்கிங் சொல்லிட்டேன். அண்டு பிரின்சிபல் வந்து வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். ஒரு எலக்ட்ரான் பீமை வேவ் மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம்னா எலக்ட்ரான் வந்து எப்படி வந்து பிஹேவ் பண்ணும்? ஒரு வேவ் நேச்சராக பிஹேவ் பண்ணும். வேவ் நேச்சராக பிஹேவ் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் படி ரிசால்விங் பவர் வந்து நம்மளுக்கு கிரேட்டராக இருக்குது. ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிரின்சிபல் சொல்லிட்டேன், ஒர்க்கிங் சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா வந்து யூசஸ் அப்படின்னா வந்து என்னன்னா இட் இஸ் யூஸ்ட் இன் ஆல் பிரான்ச்சஸ் ஆஃப் சயின்ஸ்னு சொல்லி சும்மா அப்படி ஜென்ரலாக போட்டிருப்பாங்க. நம்மளும் அதையே வந்து எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து இதை ஒரு 5 மார்க்கில் நீங்கள் எழுதுகிறப்போ ஒரு நிமிஷம் டக்கு முடிச்சிடறேன். 5 மார்க்கில் நீங்கள் எழுதுகிறப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே எல்லாத்தையுமே வந்து
ஹெட்டிங் எதுவுமே போடாமல் அப்படியே எழுதுனா கொஞ்சம் வந்து நல்லா இருக்காது. அண்டு கரெக்ஷன் பண்ணுற டீச்சருக்கும் வந்து நிறையா வந்து ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கீழே நிறையா சப்ஹெட்டிங் வந்து டிவைட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஹெட்டிங் போடுறீங்க. ஸோ நம்ம புக்கில் வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜென்ரலாக நான் வந்து வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நான் சொல்லிட்டேன், அங்கே வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ அது வந்து பிரின்சிபல். ஸோ செகண்ட் இதுக்கு வந்தீங்க அப்படின்னா வந்து இதனோட ஒர்க்கிங் பற்றி நம்ம சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஒர்க்கிங் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரிசால்விங் பவர் வில் பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் டி ப்ரோக்லி வேவ்ஸை சூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வேவ் லென்த் கம்மியாக கிடைக்குது அண்ட் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது, ரிசால்விங் பவர் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க்கிங் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறப்போ வந்து நம்மளுக்கு எப்படி இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கன்ஸ்ட்ரக்ஷனோட சப்ஹெட்டிங்கில் போட்டு நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் யூசஸ் கடைசி எப்பவுமே யூசஸ் ஆர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறப்போ இட் இஸ் யூஸ்ட் இன் ஆல் பிரான்ச்சஸ் ஆஃப் சயின்சஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஸோ இந்த மாதிரி சப்ஹெட்டிங் போட்டு நம்ம பிரித்து எழுதணும்னா 5 மார்க் கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஒரு டீச்சருக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்கும் அண்டு நிறைய பேர் வந்து நல்ல ஒரு மார்க்கும் கொடுப்பாங்க. ஸோ அஸ் அ டீச்சராக வந்து நானும் அதான் பண்ணுவேன். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அவ்வளோதான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். தேங்க்யூ.